ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு டக்ளஸ் ஸ்டீவர்ட் எழுதின நெட் கெல்லி. வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இன்ட்ரோடக்ஷன் டு த ப்ளே பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரில் வர ஒரு லெஜெண்டரி கேரக்டர் தான் நெட் கெல்லி. அவர் ஒரு புஷ் ரேஞ்சர். புஷ் ரேஞ்சர்னால் என்னென்னா, அவங்க அவுட்லாவாக இருப்பாங்க. ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க போராடுவாங்க மக்களுக்காக. பிரிட்டிஷ்காரங்க ஆஸ்திரேலியாவை அபகரித்ததுக்கு அப்புறம் அந்த ஆஸ்திரேலியன் பீப்புள் எல்லாரையும் ரொம்ப அடிமையாக வச்சுருந்தாங்க. அதை எதிர்த்து போராடினவங்க தான் இந்த புஷ் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே. அதில் வர ஒரு புஷ் ரேஞ்சர் தான் இந்த நெட் கெல்லி. அவரோட ஸ்டோரி நம்ம இது பார்க்கலாம். இந்த பிளேவை ஸ்டேஜ் பிளேவாக ஃபஸ்ட்டு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1942 ரேடியோ பிளேவாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பிளாட் பார்க்கலாம். நெட் கெல்லி தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. அவரை சுற்றி தான் கதை மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அவரோட 14 இயர்ஸில் அவர் ஒரு குதிரையை திருடுறாரு. இதனால் அவங்களோட ஃபேமிலியும் சரி அவரும் சரி போலீஸோட ரொம்ப ரஃப்பான சைட்லாம் பார்க்க வேண்டியதாக வருது. இந்த விஷயம் தான் அவர் ட்ரிகர் பண்ணுது. இந்த கொலோனியல் ரூலை நம்ம எப்படியாச்சும் எதிர்க்கணும் அப்படின்னு ட்ரிகர் பண்ணி அவர் இந்த மாதிரி புஷ் ரேஞ்சராக மாறினார். அவர் பணக்காரங்க திருடி ஏழைங்களுக்கு உதவி செய்வார். அதனாலே மக்களோட சப்போர்ட் எல்லாருமே இவருக்கு இருக்கும். ராபின்ஹுட் எப்படி பணக்காரங்கிட்ட திருடி ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் விக்டோரியன் ரூலால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் இவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக போலீஸை இறக்குறாங்க. அப்படி போலீஸ் இவங்களோட டீமில் இருக்கிற 3 பேரை கொன்னுடுறாங்க. இவர் மட்டும் எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் உருவாகின கேங் தான் ஸ்டீவ் ஹார்ட், டான் கெல்லி, ஜோ பைரன் எல்லாருமே இருக்கிற கேங்கு. அவங்க எல்லாருமே அவங்க அவுட்லா அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் நம்மளோட மோட்டிவ் ஃபைட் ஆர் டை தான் இருக்கணும். ஒன்று நம்ம சண்டை போடணும், இல்லைனா சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே 2 வருஷம் அந்த கேங் சர்வே பண்ணுது மக்களோட சப்போர்ட்டோட. இந்த ப்ளே எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா, ஜெரில்டரியில் இருக்கிற பேங்க்கில் ஓப்பன் ஆகி கிளென்ட்ரோவனில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனோட இன்சிடெண்ட்டில் முடியுது. இது ஒரு 3 ஆக்ட் ப்ளே. ஃபஸ்ட் ஆக்ட் அந்த ஜெரில்டரி பேங்க்கில் இருக்கிறதா காமிப்பாங்க. செகண்ட் ஆக்ட் ஃபாரஸ்ட்டில் அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த கேங்கு. தேர்ட் ஆக்ட் கிளென்ட்ரோவனில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. நெட் கெல்லியை எல்லாரும் அவுட்லா, புஷ் ரேஞ்சர், அப்புறம் ஆன்டி ஹீரோ அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. இவரோட இந்த ஸ்டோரியை ஒரு நேஷ்னல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பார்ட்னர் அப்புறம் அவங்களோட பிரதர் எல்லாருமே இவங்களோட கேங்கில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அபார்ஜினல் பீப்புளுக்காக சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நெட் கெல்லியோட சேர்ந்து. கேரக்டர்ஸ் ஆஃப் த ப்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட் கெல்லி, அவர் ஒரு புஷ் ரேஞ்சர் அண்ட் அவுட்லா. அதுக்கப்புறம் ஜோ பைரன், இவர் நெட் கெல்லியோட ஃப்ரெண்டு, அந்த கேங்கில் ஒரு மெம்பர். லிவிங், இவங்க ஜெரில்டரியில் இருக்கிற பேங்க்கில் ஒரு கிளார்க்கு. மேக்கின், இவர் அதே பேங்க்கில் இருக்கிற வேற ஒரு கிளார்க்கு. டார்லட்டன், இவர் அந்த பேங்க்குடைய மேனேஜர். ரூ கெல்லி, இவங்க நெட் கெல்லியோட லவ்வராகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயணத்தில் அவங்களோட கம்பேனியனாகவும் இருக்கிறாங்க. ஆரோன், இவர் நெட் கெல்லியோடைய கேங் மெம்பர். அதுக்கப்புறம் இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்மெண்ட்டாகவும் மாறிடுறாரு. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து இவரை கொன்னுடுவாங்க. தாமஸ் கர்னவ், இவர் கிளென்ட்ரோவன் ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டின ஒரு ஹோஸ்டேஜாக இருப்பார். ரிச்சர்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். டான் கெல்லி நெட் கெல்லியோட பிரதர். ஸ்டீவ் ஹார்ட், இவங்க நெட் கெல்லியோட கேங் மெம்பர். சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 1, ஜெரில்டரியில் நடக்கிற இன்சிடெண்ட். ஜெரில்டரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற பேங்க்கில் தான் நெட் கெல்லி ஸ்டோரியை பிகின் ஆகுது. அன்றைக்கி ஒரு மண்டே மார்னிங், வருஷம் 1879 பிப்ரவரி 11 அன்றைக்கி இது நடக்குது. 2 கேரக்டர், லிவின், மேக்கின், இவங்க 2 பேருமே அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு 2 கிளார்க்ஸு. இவங்க 2 பேருமே ஜோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மேனேஜர் டார்லட்டனை பற்றியும் இவங்க பேசுகிறாங்க. அவர் ஒரு ஓல்டு கவு, அவர் ரொம்ப லேசியான ஆள் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜோ பைரன், கெல்லி கேங் மெம்பர் போலீஸ் வேஷத்தில் கன்னோட உள்ளே உங்களோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்து இதில் வைங்க, பேங்க்கோட பணத்தை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த கிளர்க்ஸ் எதுவுமே பேச மாட்டுறாங்க. அவங்க சைலண்டாக நிற்கிறாங்க. ஜோ பைரன் அந்த லிவிங்கை இங்க் பாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் உங்களோட மேனேஜர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் அந்த கிளர்க்ஸ் எந்த பதிலும் சொல்லாமல் டைட் லிப்டாக இருக்காங்க. கெல்லி வரான். அதுக்கப்புறம் கெல்லி என்ன பண்ணுறான்னா, அந்த லிவிங் கிட்ட போய் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் தரேன், நீ அந்த மேனேஜர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் ஜோ பைரன் ஒரு டோக்கனும் ஒரு கிளாக்கு தராங்க. அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி அக்செப்ட் பண்ணாதனால கெல்லி ரொம்ப கோவமாகி அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. மேனேஜரை பற்றி சொல்லலைன்னா நான் உங்களை கொன்னுடுவேன்றாரு. அப்போது அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் டார்லட்டனே வந்துடுறாரு.
அதுக்கப்புறம் கெல்லி வந்து அவர்கிட்டேருந்து ரொம்ப ஃபோர்ஸபுளாக வந்து அவரோட பேங்க் கீயை வந்து வாங்கி எல்லா பணத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. மேனேஜர் அவங்க எல்லாரையும் வந்து வார்ன் பண்ணுறாங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு. அப்போது கெல்லி என்ன சொல்கிறாருன்னா, எங்களை பிடிக்க போட்ட இன்சார்ஜான போலீஸ் ஆஃபீஸர் ரிச்சர்டே வந்து நாங்கள் தான் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், அவருக்கு ட்ரக்ஸ் கொடுத்து எங்களோட கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம் மயக்கத்திலேயே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடிட்டர்கிட்ட கூட போய் நீங்கள் வந்து இந்த ராபரியை பற்றிலாம் சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. ஆக்ட் 2 அது வந்து ஃபாரஸ்ட்டில் நடக்குது. ஒரு தீக் ஃபாரஸ்ட்டில் தான் இவங்க கேங் எல்லாருமே வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பழைய ராபரிஸ் அப்புறம் நடந்த க்ரைம்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் ஹார்ட் வந்து சொல்கிறாரு ஜோ பைடன் கிட்ட, ஆரோன் நம்ம கேங்கில் இருக்க ஆரோன் வந்து ஒரு இன்ஃபார்மராக இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நெட் கெல்லியோட லவ்வர் ரூ கெல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரோன் வந்து ஒரு இன்ஃபார்மன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்து ரொம்ப கோவமாயிடுறான். இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு கருப்பாடை தான் நம்ம கேங்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு ரொம்ப கோவமாகி நெட் கெல்லி என்ன சொல்கிறாருன்னா, அவனை கொல்றது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் எல்லாருக்கும், நம்மளை துரோகம் பண்ணவே யாரும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோ பைடனும் டான் கெல்லியும் நெட் கெல்லியோட பிரதரும் ஆரோனோட வீட்டுக்கு போய் அவரை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. ஆக்ட் 3 வந்து கிளென்ரோவன் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. கிளென்ரோவன் பிளேஸ்க்கு போய் இவங்க எல்லாரும் அங்கே வேலை செய்கிற அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் பிடிச்சி கன் பாயிண்டில் மிரட்டி அவங்கள அந்த ரயில்வே ட்ராக் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண வச்சுறாங்க. ஏன்னா அங்கே வர ட்ரெயினில் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, அதனால அவங்கள அழிக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் 60 வில்லேஜர்ஸை ஹோஸ்டேஜாக பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே வச்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட விளையாடி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பாட்டு பாடி இந்த வைல்டு கொலோனியல் பாய் பற்றி பாடுறாங்க. அது யாரை பற்றினா இன்னொரு புஷ் ரேஞ்சரை பற்றின ஸ்டோரி, ஜாக் டோனஹோ அப்படின்றவரோட. அது வந்து ஒரு ஐரிஷ் ஆஸ்திரேலியன் சாங். 60 ஹோஸ்டேஜஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் தான் தாமஸ் கார்னோ. அவர் வந்து நெட் கெல்லி கேங் கிட்ட பெக் பண்ணுறாரு, என்னோடய ஒய்ஃப் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்க பில்டிங் கிட்ட, நான் வந்து அவங்கள போய் பார்த்தே ஆகணும், நான் வெளில போய் கண்டிப்பாக அவங்கள பற்றி எதுவுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெட் கெல்லியும் அவனை வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோ பைடன் என்ன சொல்கிறான்னா, அவனை விடுறது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியும் நெட் கெல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தாமஸ் கார்னோ வெளில போய் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ட்ராக் சரியில்லாததையும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. போலீஸ்க்கும் இந்த நெட் கெல்லி கேங்க்கும் வந்து நிறைய சண்டை நடக்குது. அந்த சண்டை வந்து 7 ஹார்ஸ் கிட்ட நடக்குது. ஈவினிங் தான் அந்த சண்டையே முடியுது. அப்போது நெட் கெல்லி வந்து ஒரு 42 கேஜ் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்ததால அவனுக்கு வந்து காலில் மட்டும்தான் அடிப்படுது. மற்ற எல்லா கேங் மெம்பர்ஸும் வந்து இறந்து போயிடுறாங்க. அங்கே நடந்த கன் ஃபயரில் மொத்தம் 15,000 புல்லட் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க 2 சைடில் இருந்தும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீஸ்ட், அதாவது பூசாரி, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இறந்து கிடக்கிற எல்லாருலேயும் வந்து நெட் கெல்லியோட கேங் மெம்பர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ வந்து டான் கெல்லி, நெட் கெல்லியோட பிரதரோட உடம்பும் ஸ்டீவ் ஹார்ட்டோட உடம்பும் இல்லைன்றதுனால அவங்க வந்து எஸ்கேப் ஆகி ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கெல்லியை வந்து போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து அவங்கள தூக்கிலையும் போட்டு கொன்னுடுறாங்க. அவரோட கடைசி வார்த்தை என்னவா இருக்குன்னா, சச் இஸ் லைஃப், அதாவது இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு கடைசியாக இறந்தும் போயிடுறாரு. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்.